வணக்கம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பத்தின் நிலை என்ன அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்களே உங்கள் ஆன்லைன் மூலயமா நீங்களே உங்கள் மொபைலில் தெரிஞ்சுக்கிறது எப்படி அப்படிங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர தகவல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். கலைஞர் மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், அதே போல் நீங்கள் கொடுத்த மனுவாக இருக்கட்டும், எந்த கேட்டகரிஸ் ஆஃப் மனுவோ இல்லை கோரிக்கையோ நீங்கள் எது கொடுத்துருந்தாலுமே அது என்ன நிலையில் இருக்குது, அதாவது உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் நீங்கள் இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பீங்க, அது இப்போ என்ன நிலையில் இருக்குது, என்ன கேட்டகரியில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். அப்படின்னா நான் சொன்ன இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி உள்ளே போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் செக் பண்ண முடியும். இப்போ அதாவது நீங்கள் வந்து செக் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ப்ரௌசருக்குள்ளே போய்க்கோங்க. நான் வந்து க்ரோம் ப்ரௌசருக்குள்ளே போயிருக்கேன். க்ரோம் ப்ரௌசருக்குள்ளே போயிட்டு அந்த இடத்துல நான் வந்து டச் பண்ணிக்கிறேன். என்னென்னா www.ungaludanstalin.dn.government.in அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் டைப் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அதில் எந்த ஸ்பேஸும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் பாருங்கள், நான் டைப் பண்ணும்போது உங்களுடன் ஸ்டாலின் கிட்ட ஒரு ஸ்பேஸ் விழுந்துருச்சு. அது நீங்கள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் வந்து கோ கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு லோடிங் ஆகி உங்களுடைய ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு வந்து இதே மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும். உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு இது போல் ஓப்பன் ஆகும். இதில் முகாம்களின் விவரங்கள் அறியன்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்த நீங்கள் டச் பண்ணிவிட்டு அன்னன்ன டைமில் எங்கெங்கே முகாம் போடுறாங்க அப்படிங்கிறத அந்த க்ரீன் கிளிக் செய்யவும் இருக்குல்ல, அதை நீங்கள் டச் பண்ணி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஈஸியாக உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எந்த ஏரியாவில் முகாம் போடுறாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் கீழே பாருங்கள், தங்களின் மனுவின் நிலை அறியன்னு இருக்குல்ல, அந்த ஆப்ஷன் உள்ளார போயிட்டு தான் இப்போ நம்ம வந்து நம்மளுடைய மனு என்ன நிலையில் இருக்குங்கிறத நம்ம அதுக்குள்ளே போய் தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, தங்களின் மனுவின் நிலை அறியன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் செய்ய அப்படின்னு இருக்கிற ஆப்ஷனை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் வந்து உங்களுக்கு இது போல் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ வந்து நம்ம இந்த பேஜை வந்து டெஸ்க்டாப் சைட் வந்து மாற்றிக்கலாம். சைடில் ஒரு 3 டாட் இருக்கு இல்லையா, இதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு போர் ஓப்பன் ஆகும். அதில் டெஸ்க்டாப் சைடில் இருக்க பாருங்கள், அதை நீங்கள் டச் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் அதை டச் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் மெனு கார்டில் உங்களுக்கு அழகாக தெரியும். இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதில் 2 ஆப்ஷன் கேட்பாங்க. லாகின் அண்ட் சைன்அப்னு 2 ஆப்ஷன் இருக்கும். இந்த சைடில் இருக்குது பாருங்கள், இதுதான் அந்த ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷனை டச் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா லாகின் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு லாகின் பண்ணியிருந்தால் ஓகே. சப்போஸ் நம்ம லாகின் பண்ணலை அப்படின்னா நம்ம வந்து சைன்அப் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். அதுக்கு முன்னால் நம்ம இன்னொன்று பார்த்துடலாம். அந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம் விவரங்கள் அறியன்னு இந்த இடத்துலையும் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல ப்ளூ கிளிக் செய்யவும் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதை மாதிரி உங்களுடைய மெயில் ஐடி காட்டும். அதை ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மெயில் ஐடிக்கு ஒரு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகும். அதாவது நீங்கள் என்றைக்கு நீங்கள் அந்த டவுன்லோட் பண்ணுறீங்களோ அன்றைய டேட்டில் எங்கெங்கே முகாம் நடக்குது, எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எங்கெங்கே முகாம் போட்டிருக்காங்கங்கிற முழு டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்டில் நடக்கக்கூடிய முகாம் பற்றியும் உங்களுக்கு வந்து இது மாதிரி வந்து டவுன்லோட் ஆகும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் எடுத்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இதில் மற்ற எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய முகாம் பற்றின முழு டீட்டெயில்ஸும் அதில் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதுக்கு கீழே இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணோம் இல்லையா, உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வெப்சைட்டுக்குள்ளார நீங்கள் மறுபடியும் போகணும் அப்படின்னா இந்த இடத்துல அதுக்கு கீழே பாருங்கள், கிளிக் ஹியர் டு வியூ த உங்களுடன் ஸ்டாலின் வெப்சைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் டச் பண்ணிவிட்டு இதை மாதிரி மறுபடியும் நீங்கள் இதே இடத்துக்கு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து வந்துட முடியும். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து மனுவுடைய நிலை அறிகிறது எப்படி அப்படிங்கிறத இப்போ நம்ம செக் பண்ணுறதுக்கு நம்ம உள்ளே போயிடலாம். இதுக்கு கீழே உள்ளதெல்லாம் நீங்கள் வேணால் பொறுமையாக உட்காந்து படிச்சுக்கலாம், தப்பில்லை. ஓகே, தங்களின் மனுவின் விண்ணப்பம் நிலை அறிய அப்படிங்கிற ஆப்ஷனை டச் பண்ணி உள்ளே வந்துட்டோம். இப்போ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் லாகின் சைன்அப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஆல்ரெடி வந்து லாகின் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு 1 டைம் வந்து சைன்அப் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நெக்ஸ்ட் நம்மளால் லாகின் பண்ண முடியும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து லாகின் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் சைன்அப் பண்ணுறது எப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு சைன்அப் கொடுத்துக்கோங்க. நீங்கள் சைன்அப் கொடுத்துட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ப்ளஸ் ஃபோன் நம்பர் கேட்டு சப்மிட் வந்து கொடுக்க சொல்லுவாங்க. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் நேம் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் வந்து உங்களுடைய நேம் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. லாஸ்ட் நேம் இருந்தால் போடலாம், இல்லைனா உங்கள் இனிஷியலை நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. ஃபோன் நம்பர் அப்படிங்கிற இடம் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு சைன்அப் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் வந்து டச் பண்ணிக்கோங்க. நான் சைன்அப் பண்ணதுனால எனக்கு வந்து நான் வந்து ஆல்ரெடி மெம்பர் அப்படின்னு சொல்லி காட்டுது. இப்போ நான் சைன்இன் பண்ண போகிறேன். மொபைல் நம்பர் போட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன லோடிங் ஆகுதா, லோடிங் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ஓடிபி சென்ட் பண்ணுறாங்க. நான் இப்போ அந்த ஓடிபி என்ன ஓடிபி அப்படிங்கிறது இங்கே இந்த என்டர் ஓடிபி அப்படிங்கிற இடத்துல நான் கொடுத்தேன்னா
ஏன்னா நான் வெரிஃபை அந்த ஓடிபி கொடுத்து நான் வெரிஃபை கொடுத்தனாலே உள்ளே போயிடும். ஸோ அந்த ஓடிபி எப்படி ரிசீவ் ஆகிருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறவாங்க. tn-government.g அப்படின்னு இந்த இடத்துலேருந்து நமக்கு வந்து ஓடிபி வரும். முதலமைச்சரின் உதவி மையம் உள்நுழைவு கடவுச்சொல் 53845887 அப்படின்னு சொல்லி ஒரு கடவுச்சொல் 7 டிஜிட்டில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து 15 நிமிஷத்திற்குள்ளே ஒரு முறை பயன்படுத்திக்கவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை கொடுத்தது யாருன்னா தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை அப்படின்னு சொல்லி அதுவும் வந்து கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எஸ்எம்எஸ் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் ரிசீவ் ஆகும். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஓடிபி என்னவோ அந்த ஓடிபியை எடுத்து தான் நீங்கள் அந்த இடத்துல போட்டுட்டு நீங்கள் உள்ளே வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? நீங்கள் ஒவ்வொரு முறை லாகின் பண்ணும்பொழுதும் உங்களுக்கு இதே போல் ஓடிபி வந்து ரெகுலராக அவங்க கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. இந்த ஓடிபியை கொடுத்து தான் நீங்கள் ஒவ்வொரு முறையும் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? இப்போ இந்த 7 டிஜிட் நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். இதை காப்பி பண்ணிவிட்டு நம்ம இந்த பேஜில் இந்த இடத்துல நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வெரிஃபை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அந்த ஆப்ஷனை போயிட்டு நம்ம வெரிஃபை கொடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஓடிபி வரலை அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ரீசெண்ட் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அது நீங்கள் கொடுத்து ரீசெண்ட் ஓடிபி கூட கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம கொடுத்த உள்ளே வந்து என்ட்ரு ஆகிட்டோம். என்ட்ரு ஆனதுக்கு ப்ரூஃப் என்னென்னா நம்ம சைடில் நம்மளுடைய இனிஷியல் வந்து வந்துடும். அதுக்கு கீழே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே ட்ராக் கிளியரன்ஸ் அப்படின்னு இருக்குது பாருங்கள். இந்த கிரீவன்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல இதுக்கு முன்னால் நம்ம என்ன அவங்கக்கிட்ட கோரிக்கையோ மனுவோ நம்ம கொடுத்துருக்கோமோ அது இந்த இடத்துல நமக்கு வந்து ஷோவ் ஆகும். இது வந்து 1 இயருக்கு முன்னால் நான் கொடுத்த ஒரு விஷயம். அது பரிசீலனைக்கு போகும்பொழுது எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணாங்க. பட் இந்த ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு. WROக்கு நான் ஒரு விண்ணப்பம் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அதை பற்றி தான் இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த இடத்துல எப்படி வந்து நம்ம கொடுத்துருக்குற இப்போ எக்ஸாம்பிளுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு நான் வந்து விண்ணப்பிச்சிருக்கேன், என்னுடைய டீட்டெயில்ஸ் வந்து எப்போ இந்த இடத்துல ஷோ ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் விண்ணப்பம் கொடுத்துருப்பீங்க, இன்னுமே அந்த முகாம் வந்து நடந்து முடியலை, இன்னுமே உங்களோட ஸ்டாலின் முகாம் நடந்த வண்ணம் தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா முகாமுடைய அதாவது ஒரு செட் ஆஃப் பீப்புளை அதாவது ஆல்ரெடி அவங்க சொல்லியிருந்தது 45 நாளுக்குள்ளே உங்களுக்கு வந்து தீர்வு காணப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதன்படி ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து கிடச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அவங்களுடைய தரவுகள் வந்து சரிபார்க்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அங்கேருந்து தகவல் வந்து டோல் ஃப்ரீ நம்பரில் சொன்னாங்க. ஸோ தரவுகள் அங்கே சரிபார்க்கப்படுது அப்படின்னா தரவுகள் சரிபார்த்ததுக்கு அப்புறமா அந்த விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா ஏற்றுக்கொள்ளப்படவில்லையாங்கிற அந்த ஸ்டேட்டஸ் தான் என்ன ஆகும்னா இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். இப்போ நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஏன்னா அங்கே எதுவும் தரவுகள் செக் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்க்ரீனில் வந்து நத்திங் அப்படின்னு ஒன்றுமே காட்டாது. நத்திங் டு சம்திங் விதமாக தான் காட்டும். ஸோ இதில் இந்த இடத்துல உங்களுக்கு எதுவுமே வந்து காட்டாது. ஸோ அங்கே விண்ணப்ப பரிசீலனை முடிஞ்சிடுச்சு, உங்கள் தரவுகள் செக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ பண்ணிவிடுவாங்க. அது சக்ஸஸ் ஆர் ரிஜெக்ட் அப்படிங்கிறத இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஷோ பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்க முடியும். நான் இது சம்மந்தமாக ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் நீங்கள் டீட்டெயில்ஸ் வேணால் தெரிஞ்சுக்கோங்க. டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.